So hi, நம்ம IBBS PO எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட் செட் ஆஃப் DA தான். ஸோ இந்த DA பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் DA, அதுவும் கேஸ்லெட்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன் DA. மிக்சர் அலிகேஷனாலே கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்ணுவீங்க, பட் கண்டிப்பாக கிடையாது. மிக்சர் அலிகேஷன் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த DA அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இது கம்ப்ளீட்டாக கேஸ்லெட் தான். இந்த கேஸ்லெட் செட்டை யூஸ் பண்ணி மிக்சர் அலிகேஷன் நம்ம ஆன்சர் சொல்யூஷன் எடுத்துட்டு தென் ஃபைனலாக இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, the vessel holds 80 liter of milk water in mixture in which milk and water in the ratio 5:3. Operation 1, first ஒரு ஆப்ரேஷன் பண்றோம். 16 liters of the mixture is drawn out and replaced with pure water. Then second ஒரு ஆப்ரேஷன் பண்றோம். என்னன்னா, from the resulting mixture 20% is drawn out and replaced with a pure milk. ஓகேவா? ரெண்டு தடவை பண்றோம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கையில என்ன இருக்கு? 8 liters of water, milk and water. அதாவது milk and waterனா 8 liter of ஒரு மிக்சர் இருக்கு. மில்க்கும் வாட்டரும் சேர்ந்த மிக்சர் இருக்கு. இத மில்க் அண்ட் வாட்டர் எந்த ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5:3 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? அப்ப 5:3னா என்னன்னு சொல்லுவோம்? டோட்டலா 8 தான். 80னா இது எவ்வளவு? 50 இருக்கு. 50 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கு, 30 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்கு. இது மில்க், இது வாட்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, அடுத்தது 16 லிட்டர் இந்த மிக்சர்ல இருந்து 16 லிட்டரை வெளியே எடுத்துட்டு 16 லிட்டரை வெளியே எழுதிட்டு அதுக்கு பதிலா அதே 16 லிட்டர் பியூர் மில்க் ஆட் பண்றோம். இப்போ 16 லிட்டரை வெளியே எடுத்துட்டு பியூர் மில்க் ஒரு 16 ஆட் பண்றோம்னு வரும்போது இப்போ நமக்கு எவ்வளவு லிட்டர் இருக்கும்? நினைச்சு பாருங்க. 16 லிட்டரை வெளியே எடுக்கிறோம், அதோட ஒரு 16 லிட்டர் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு அதே 8 லிட்டர் வந்துடும். 16 லிட்டர் மிக்சரா வெளியே போனாலும் ரிட்டர்ன் வரும்போது மில்கா வருது. அதாவது லிட்டர்ல சேஞ்சஸ் நடக்கல, பட் மில்க்ல சேஞ்சஸ் நடந்திருக்கும். பிகாஸ் என்னன்னா, இதுல இருந்து 16 லிட்டர், இப்போ 16 லிட்டரோட ரேஷியோ என்ன இருக்கும்? மில்க் அண்ட் வாட்டர் எடுக்கிறதும் சரி இருக்கிறதும் சரி ஒரே ரேஷியோ தான். என்ன, மிக்சரை தான் எடுக்க போறோம். ஸோ அதில் 1 லிட்டரை எடுத்தாலுமே இதே ரேஷியோ 5:3 தான் இருக்கும். ஓகேவா? 1 லிட்டராகவே இருந்தாலும் அதுவும் 5:3 தான் இருக்கும். 10 லிட்டர் இருந்தாலும் அதுவும் 5:3 ரேஷியோல தான் இருக்கும். இப்போ இருக்கிறது 80 லிட்டர், 5:3னா 50 மில்க் 30 வாட்டர். ஓகேவா? அதாவது 50 லிட்டர் மில்க் 30 லிட்டர் வாட்டர்னா நீங்க வெளியே எடுக்க போறது ஒரு 16 லிட்டர் ஆஃப் மிக்சர். அப்போ இந்த மிக்சர்ல எவ்வளவு வாட்டர் எவ்வளவு இது இருக்கும்? அதுலயே ரேஷியோ 5:3 தானே. இதுல எவ்வளவு எடுத்தாலும் மில்க், ஏன்னா இது ஒரு மிக்ஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாலும் அதுலயும் 5:3 ரேஷியோ தான் இருக்கும். ஒரு கெப்பாசிட்டி பெரிய டேங்கா இருந்தாலும் அதுலயும் 5:3 தான் இருக்கும். இப்போ பெரிய டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஃபுல்லா நமக்கு மில்க்கும் வாட்டரும் மிக்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து வெறும் ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறீங்கன்னா ரேஷியோ மாறாது. இங்க இருக்கிற 5:3 மிக்சர் தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா நீங்க எடுக்கிறதும் மிக்சரா தான் எடுக்கிறீங்க. அப்ப என்ன எடுத்தாலும் அதே ரேஷியோ தான் அது வரும். இப்போ இங்க 80 லிட்டர்ல 5:3 இருக்குன்னா நீங்க எடுக்க போற 16 லிட்டர்லயும் மிக்சர் எப்படிதான் இருக்கும்? 5:3 தான் இருக்கும். அது மாறாது. என்ன, எடுக்கிறது மிக்சர் தான். அங்க இருக்கிறதும் அப்படியே எடுக்கிறீங்க, அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்ப அதுலயும் 5:3 தான் இருக்கும். அப்ப 5:3னா இதை நான் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? ரேஷியோல 8 வரும். அப்ப 8 தான் 16னா 5 எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப மில்க்ல இருந்து எவ்வளவு எடுத்திருக்கோம்? 5 எவ்வளவுன்னா 10. ஏன்னா டிவைட் பண்ணா 2, 5 2s are 10. இதுல எவ்வளவு வரும்? இதை டிவைட் பண்ணா 2, 2னா 6 லிட்டர். அப்ப நான் மில்க்ல இருந்து 10 லிட்டரை வெளியே எடுக்கிறேன். எனக்கு சேஞ்சஸ் வேற எதுவுமே கிடையாது. மில்க்ல இருந்து 10 லிட்டரை வெளியே எடுக்கிறேன். அதை கொண்டு போய் நான் வந்து எதுல ஆட் பண்றேன்? வாட்டர்ல வாட்டரை ஆட் பண்றேன். நான் மில்க் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வாட்டர் ஆட் பண்ணேன். 10 லிட்டர் மில்க் எடுத்தா 40 லிட்டர் மில்க் இருக்கும். இப்போ நான் அந்த 10 லிட்டர் ஆஃப் இருக்கிறத நான் என்ன பண்றேன்னா அப்படியே கொண்டு போய், அதாவது இந்த 6 லிட்டரும் பிளஸ் ஒரு 10 லிட்டர் ரெண்டும் சேர்ந்து 6 லிட்டர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணாலும் திரும்பியும் கொண்டு வந்து சேர்க்க தான் போறோம். ஓகேவா? அதனால நான் வாட்டர் வந்து 6 லிட்டர் ரிமூவே பண்ணல. டோட்டலா 80 லிட்டரா? 80 லிட்டர் இருக்கா? அதுல 50 லிட்டர் மில்க் இருக்கா? மில்க்ல இருந்து அந்த 10 லிட்டரை எடுத்துட்டு எங்க கொண்டு போய் ஆட் பண்ணணும்? நமக்கு ஆப்ரேஷன் என்னது? ரீப்ளேஸ் வித் பியூர் வாட்டர். அதை கொண்டு போய் வாட்டர்ல ஆட் பண்றேன். அப்ப ஆல்ரெடி 30 இருந்து இங்க இருந்து 10 போய் இங்க அது வாட்டரா போய் சேருது. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? வாட்டர் அதுவும் 40 லிட்டர் இருக்கும். அப்ப மில்க்கும் 40 லிட்டர், வாட்டரும் 40 லிட்டர், ரெண்டு பேருமே ஒரே தான் இருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து ஒரு 10 லிட்டர் மில்க் போகுது. மில்க் போனாலும் அது எப்படி ரீப்ளேஸ் ஆகுது? வாட்டரா ரீப்ளேஸ் ஆகுது. அப்ப இந்த மில்க் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலா ஒரு 10 லிட்டர் வாட்டர் உள்ள வருது. அப்ப மில்க்ல ஒரு 10 லிட்டர் கம்மியாகும், வாட்டர்ல ஒரு 10 லிட்டர் அதிகமாகும். அப்ப மில்க்ல 50 இருந்தது ஒரு 10 லிட்டர் கம்மியாச்சுன்னா 40 ஆகும். 30 இருந்த வாட்டர் என்ன ஆகும்? ஒரு 10 லிட்டர் அதிகமாகி 40 மாறும். அப்ப இதுவும் 40 இதுவும் 40. அப்ப ரெண்டு பேருமே 40 லிட்டர் இருப்பாங்க. இப்ப செகண்ட் ஆபரேஷன் பண்றேன். என்னது?
செகண்ட் ஆபரேஷன் என்னது 20% is drawn out and replaced with pure milk. அப்ப இதுல இருந்து 20% னா ரெண்டு பேர்ல இருந்து 20% வெளியே போயிடலாமா? சோ மில்க்ல இருந்து 20% வெளியே போச்சுன்னா 10% of 4, 20% னா 8 வெளியே போச்சுன்னா மில்க் எவ்வளவு இருக்கும்? 32 லிட்டர் இருக்கும். அதே மாதிரி வாட்டரும் அப்ப அதே தான் இருக்கும் 32 லிட்டர். ஏன்னா ரெண்டுமே ஒரே ரேஷியோ தான். அப்ப 20% எடுனா ரெண்டுலயுமே ஒரே வேல்யூ தான் போகும். இப்ப என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து 30 லிட்டர் வெளியே வந்துருச்சு, இதுல இருந்து நமக்கு 8 லிட்டர் வெளியே வந்துச்சு, இதுல இருந்தும் 8 லிட்டர் வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 16 லிட்டர் ரீப்ளேஸ் பண்றோம். எதுல கொண்டு போய் 16 லிட்டர் ஆட் பண்றோம்? இது வந்து மில்க், இது வாட்டர். எதுல போயிட்டு ஆட் பண்ண போறோம்? எதுல ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஆபரேஷன்ல பியூர் மில்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப பியூர் மில்க்னா இப்போ இதுல இருந்து ஒரு 8 லிட்டர், மில்க்ல இருந்து ஒரு 8 லிட்டர் வெளியே வந்துச்சு, வாட்டர்ல இருந்து ஒரு 8 லிட்டர் வெளியே வந்துச்சு, டோட்டலா 16 லிட்டர் வெளியே வந்துச்சு. கரெக்டா? இந்த 16 லிட்டர் இப்ப கொண்டு போய் எங்க ஆட் பண்ணணும்? மில்க்ல ஆட் பண்ணணும். அப்ப 32 + 16 மில்க் என்ன இருக்கும்? இப்ப என்ன ஆகும்? மில்க் 16 மிக்சரா வெளியே வந்தது. அதாவது டோட்டல் மிக்சர்ல இருந்து 20% வெளியே எடுத்துட்டு அந்த 20% மிக்சரை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? அந்த 20% எவ்வளவு லிட்டரோ அதை கொண்டு போய் பியூர் மில்கா எடுக்க போறோம். இப்ப 20% எவ்வளவு லிட்டர்? இதுல 20% 8, அதுல 20% 8. அப்ப 8 டோட்டலா 80 லிட்டர்ல 20% எவ்வளவுனா 16 லிட்டர். அப்ப இதுல இருந்து 8, மில்க்ல இருந்து 8, வாட்டர்ல இருந்து 8 எடுத்து வெளியே போட்டுட்டு டோட்டலா 8 + 7 16. அந்த 16 பியூர் மில்கா வந்து மில்க்ல ஆட் பண்றோம். அப்ப 8 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் 32 ஆச்சு. மில்க்கும் 32, வாட்டரும் 32. இப்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க் கொண்டு வந்து மில்க்ல ஆட் பண்றோம். அப்ப 32 + 16 என்ன வரும்? இது மில்க் வந்து 48 வரும், வாட்டர் வந்து 32 லிட்டர் வரும். கிளியரா? சோ ரெண்டு ஆபரேஷன் தான பண்ண சொல்றாங்க. அப்ப முடிச்சிட்டோமா ரெண்டுமே? இனி क्वेश्चंस அப்ரோச் பண்ணலாமா? கிளியரா? ஃபர்ஸ்ட் என் கையில 8 லிட்டர்ஸ் வாட்டர் மிக்சர் இருந்துச்சு. சாரி, மிக்சர் இருந்துச்சு. மில்க் அண்ட் வாட்டர் சேர்ந்த ஒரு மிக்சர் இருந்துச்சு. இதுல இருந்து 16 லிட்டரை வெளியே எடுக்கிறோம். 16 லிட்டர்னா 5:3 வெளியே எடுக்கிறோம். 5:3 நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு 10 லிட்டரும் அதுல இருந்து ஒரு 6 லிட்டரும் வெளியே எடுக்கிறோம். ஏதோ வாட்டர்ல இருந்தோம். தென் இது என்ன பண்றோம்? 16 லிட்டர் ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்துட்டு இதுக்கு பதிலா நம்ம வாட்டர் ஆட் பண்றோம். சரி, ஆமா, பியூர் வாட்டர் ஆட் பண்றோம். அப்போ 16 லிட்டர்னா ரேஷியோல பிரிச்சா மில்க்ல இருந்து 10 எடுக்கிறோம், வாட்டர்ல இருந்து 6 எடுத்து 16 கொண்டு போய் வாட்டர்ல போடணும். 6 வாட்டர்ல இருந்து 6 எடுக்கல, அது அப்படியே வச்சிருக்கேன். வாட்டர் ஆக்சுவலா என்ன இருந்துச்சோ 30 இருந்துச்சா, அது 6 எடுக்காம அப்படியே வச்சுட்டு மில்க்ல இருந்து 10, ஏன்னா திரும்பி வாட்டர்ல இருந்து 6 போக தானே போகுது. நீங்க எடுத்துட்டாலும் திரும்பி 16 கொண்டு போய் வாட்டர்ல ஆட் பண்ணதான் போறீங்க. அதனால எடுக்காம அப்படியே வச்சுட்டு மில்க்ல இருந்து 10 எடுத்தேனா, 10 எடுத்தோமா, இதுல இருந்து 6 எடுக்கணும். நான் 6 எடுக்கல, ஏன்னா வாட்டர் தானே வரப்போகுது. சோ 6 விட்டுட்டு 10 இருந்து எடுத்தேனா, அந்த 10 கொண்டு போயிட்டு நான் இங்க இருக்கிற வாட்டர்ல ஆட் பண்றேன். அப்ப இங்க 50 மில்கா இருந்தது 40 ஆச்சு, 30 இருந்தது 40 ஆச்சு. 10 அதிகமாகி 40 ஆச்சு. அப்ப ரெண்டுமே ஈக்குவல். இது 40 லிட்டர்னா இதுவும் 40 லிட்டர், 80 லிட்டர் வந்துருச்சு. தென் செகண்ட் ஆபரேஷன் பண்ணும்போது என்ன பண்றோம்? இதுல இருந்து 20% வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு பியூர் மில்க போட போறோம். அப்ப 20% 40 லிட்டர்ல 20% போச்சுன்னா 8 போயிடும் மில்க்ல. அதே மாதிரி வாட்டர்ல 40 லிட்டர்ல 20% போச்சுன்னா அதுல 8 போகும். அப்ப ரெண்டுலயுமே 32 இருக்குமா? இப்போ ஈக்குவலா இருக்குமா? தென் என்ன பண்ணணும்னா இப்ப 16 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க் வந்து ஆட் பண்ணணும். அப்ப 32 + 16, மில்க் 32 தானே இருந்துச்சு. 32 + 16 எவ்வளவு? 48 மில்க் இருக்கும், வாட்டர் வந்து 32 இருக்கும். கிளியரா? இப்போ क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க, how many liters of milk are in the vessel immediately after operation 1. ஆபரேஷன் இது ஆபரேஷன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளது, இது ஆபரேஷன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளது. ஓகேவா? இப்போ லிட்டர் ஆஃப் மில்க் எவ்வளவு மில்க் இருந்துச்சு, அந்த ஆபரேஷன் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு லிட்டர் ஆஃப் மில்க் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கு? மில்க் எவ்வளவு லிட்டர் இருக்கு? 40 லிட்டர் இருக்கு. சோ ஆன்சர் என்னது? 40 லிட்டர். ஈஸி தானே? ஸோ இந்த செட்டை மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் ஆஃப்டர் போத் ஆபரேஷன். ரெண்டு ஆபரேஷனும் பண்ணதுக்கு அப்புறமா மில்க்கும் வாட்டரும் ஒன்று வந்திருக்குமா, இவங்களோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு மில்க்கும் வாட்டரும் எவ்வளவு இருக்கு? மில்க் வந்து 48 இருக்கு, வாட்டர் 32 இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ரேஷியோ எடுப்போமா? 48:32. இவங்க ரெண்டு பேரும் எந்த டேபிள்ல போவாங்க? 4 டேபிள்ல போவாங்களா? அப்ப 4 டேபிள்ல 8 டேபிள்ல போவாங்களா? 8 டேபிள்ல இவங்க 4 டைம்ஸ், இவங்க 6 டைம்ஸ். அகைன் இவங்கள 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? இவங்க 2, இவங்க 3. அப்ப என்ன வருது? 3:2 வருது. சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.
ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா இது புரியுதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபைனல் ரேஷியோ தான் அப்போ ஃபைனலா மில்க்கும் வாட்டரும் எவ்வளோ இருந்துச்சோ அதோட ரேஷியோ தான் எடுத்துக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க considering both operation what is the total quantity of water actually drawn out of the vessel அந்த வெசல்ல இருந்து எவ்வளவு வாட்டர் நீங்க ஆக்சுவலா வெளியே எடுத்திருக்கீங்க water total quantity of water is actually drawn out of the vessel வெசல்ல இருந்து எவ்வளவு வாட்டர் வெளியே எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க கேக்குறாங்க சொல்லுவோமா எவ்வளவு வாட்டர் வெளியே எடுத்தோம்னு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம வாட்டர் எவ்வளவு எடுத்தோம் ஃபர்ஸ்ட் நமக்கு 50 இருந்துச்சு 30 இருந்துச்சு இந்த மிக்சர்ல இருந்து நம்ம வாட்டர் எவ்வளவு எடுத்தோம் இது வந்து 5:3 ரேஷியோல எடுக்கணும் அப்படிதானே அப்ப 16 லிட்டர் டோட்டல் மிக்சர்ல நம்ம மில்க் எவ்வளவு 5:3னா மில்க் 10 லிட்டர் வாட்டர் எவ்வளவு லிட்டர் வெளியே எடுத்தோம் 6 லிட்டர் வெளியே எடுத்தோம் ஃபர்ஸ்ட் செட்ல அடுத்தது என்ன பண்ணோம் அடுத்தது நமக்கு வாட்டர் 40 லிட்டர் இருந்துச்சு இதுல இருந்து நம்ம 32 லிட்டரா மாறி இருக்கு அப்ப எவ்வளவு வெளியே எடுத்திருக்கோம் 8 லிட்டர் வெளியே எடுத்திருக்கோம் 42 32னா 8 லிட்டர் வெளியே போயிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 6 லிட்டர் அதுக்கப்புறம் ஒரு 8 லிட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு லிட்டர் வெளியே வந்திருக்கு 14 லிட்டர்ஸ் கிளியரா புரியுதா இது சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நமக்கு 16 லிட்டர் வெளியே போகுதுன்னு வரும்போது 16 5:3 ரேஷியோல பிரிக்கணும் அப்ப 16 8னா வாட்டர் எவ்வளவு போச்சுன்னு தான் கேக்குறாங்க 3 எவ்வளவு அப்ப கேன்சல் பண்ணோம்னா 6 லிட்டர் வெளியே போச்சு வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன்ல செகண்ட் ஆபரேஷன் பார்க்கும்போது 40 லிட்டரா இந்த வாட்டர் 32 லிட்டரா மாறி இருக்கு செகண்ட் ஆபரேஷன் எண்ட் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் எண்ட்ல வாட்டர் 40 இருந்துச்சா செகண்ட் ஆபரேஷன் எண்ட்ல 32வா மாறுச்சு அப்ப எவ்வளவு இருக்கு நமக்கு 8 லிட்டர் வெளியே போயிருக்கு அப்போ இது ஒரு 6 இது ஒரு 8 ரெண்டு ஆட் பண்ணா 14 லிட்டர் மொத்தமா வாட்டர் வெளியே வந்திருக்கு கிளியரா நெக்ஸ்ட் क्वेश्चन To the final mixture, how many liters of water must be added to make milk to water in the ratio 6:5? Final mixture என்ன milk வந்து 32 milk வந்து 48 water வந்து 32 அப்போ 32 40 milk வந்து 48 water வந்து 32 ஓகேவா இப்படிதானே இருக்கு இதுல நம்ம 6:5 ரேஷியோவா மாத்துறதுக்கு வாட்டர் எவ்வளவு ஆட் பண்ண சொல்றாங்க அப்ப மில்க்ல நீங்க எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் வாட்டர்ல தான் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்ப மில்க் அப்படியே தான் இருக்கும் இது வந்து 6 ரேஷியோ வரணும் இதுல 5 ரேஷியோ வரணும் அப்ப பாருங்க மில்க்ல எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்ல அப்ப 6 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா இந்த 48 வரும் அப்படி யோசிங்க சோ 6 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 48 வருமோ அந்த நம்பர் தானே அதுக்கு இருந்திருக்கும் சோ எதால மல்டிப்ளை பண்ணா இது வரும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணா 48 வரும் அப்ப இங்க 8 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும் 40 வரணும் அப்போ 32 லிட்டர் இருக்கிற மில்க் இப்போ 40 மாறணும்னா எவ்வளவு லிட்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு 32 பிளஸ் எதை ஆட் பண்ணா 40 ஆகும் 8 லிட்டர் புரியுதா அப்ப இது 40 ஆகும் அப்ப 48க்கும் 40க்கும் ரேஷியோ எடுத்தா நமக்கு 6:5 ரேஷியோல வரும் கிளியரா சோ மில்க் நமக்கு 48 லிட்டர்ஸ் வாட்டர் 32 லிட்டர்ஸ் இப்ப மில்க்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது பட் அதோட ரேஷியோ 6 ன்னு வரணும் அப்போ அந்த 6 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 48 வரும் 8 அப்ப அந்த பக்கமும் 5 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணும் 8 ஆல பண்ணா 40 வரும் நமக்கு ஆல்ரெடி 32 இருக்கு இப்ப 40 வரணும்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு 8 லிட்டர்ஸ் கிளியரா Next question. Milk is what percent of the final mixture? இந்த final mixtureல milk வந்து எவ்வளவு percentage இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேவா final mixture எவ்வளவு நமக்கு ஃபைனலா வந்து 48 32 இது எவ்வளவு இருக்கு அதே 80 தான் அப்ப 80 லிட்டர்ல மில்க்ங்கிறது எவ்வளவு 48 அப்ப 80ல 48ங்கிறது எவ்வளவு percentage ஏன்னா what percent தானே சொல்லிருக்காங்க எவ்வளவு percentage இப்ப பாருங்க இப்படியே பண்ணிரலாம் 80 தான் நம்மளோட 100% கரெக்ட்டா இது கிளியர் தானே 80ல தான 48 பார்க்கணும் இது நம்மளோட 100% 10% னா எவ்வளவு வரும் 8 வருமா அப்போ 48 வரணும்னா இத 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 48 வருமா அப்போ இதுல 6 ஆல பண்ணா 60% அப்ப 60% தான் என்ன வருது 48 ன்னு வருது அப்ப நம்ம ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 60% கிளியரா சோ இது கேஸ் லெட்டர் பார்க்க டஃப் மாதிரி தெரியுது பிகாஸ் மிக்சர் அலிகேஷன் வந்தனால பட் சால்வ் பண்ணி சம் சால்வ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான டிஏ செட் ஓகேவா சோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன ஆகும்னா கொஞ்சம் எக்ஸாம்ல வரும்போது பயந்துரும் இது நமக்கு அதை சால்வ் பண்ணுவேன் பட் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் क्वेश्चंसும் அந்த அளவுக்கு அப்ரோச் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ இது நீங்க ட்ரை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா சோ நான் நெக்ஸ்ட் வீடியோல தென் வேற another set of DA ஓட நான் பார்க்கறேன் Thank you